இந்த வீடியோவில் தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோயில் பற்றின விரிவான விளக்கம், அதாவது எனக்கு தெரிஞ்ச செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்தவாசியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரிசா மாநிலத்தில் இருக்க பூரி ஜெகநாதர் கோயிலோட வடிவமைப்பிலேயே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயில் வந்து ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சாமிக்கு இந்த சுவாமியோட உயரம் வந்து 12 அடி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த சுவாமிக்கு. அதுவும் தமிழ் வருஷப்பரப்பு அன்னைக்கு, அதாவது சித்திரை முதல் நாள் 10,008 பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு குருவாயூர் அலங்காரம் பண்ணுவாங்க. அதாவது விசுக்கணி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். 7 நாட்களும் 7 அலங்காரம். அதுவும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் கோலத்தில் காட்சியளிப்பார். 4 புறமும் 4 கோபுரங்கள் இருக்குது. கோயிலுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்குது, மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அப்புறம் கிருஷ்ண லீலைகள், கண்ணன் லீலைகள் எல்லாம் வந்து ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் இந்த மண்டபத்தில் வந்து காட்சியளிக்குது. இங்குள்ள பாண்டரங்கன் வந்து ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரம் அப்புறம் தலைப்பாகையெல்லாம் வச்சு ரகுமாயி தேவியோட காட்சி தருகிறார். பக்தர்களை வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் கருவறையில் உட்கார வச்சு தரிசிக்க வைக்கிறாங்க. இங்குள்ள மூலவரை வந்து அஷ்டபந்தனம் என்னும் மூலிகையால் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறதுனால ஆண்கள் வந்து தங்களுடைய மேல் சட்டையை கழற்றி விட்டு தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும். அப்புறம் அதே மாதிரி சுவாமிக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்ற தஞ்சாவூர் ஓவியங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பாணியில் ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக அவ்வளவு அழகாக இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதேமாரி மாலை 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும் தரிசனத்துக்காக. கோயிலுக்கு எப்போவுமே போகலாம். விஷ்ணு அலங்கார பிரியர். விஷ்ணு வந்து இங்குள்ள விஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அதனால் 7 நாளும் 7 அலங்காரத்தில் பாண்டுரங்கனை வந்து தினசரி 2 முறை புது உடை மாற்றி அலங்காரம் செய்வாங்க. ஒன்று ராஜ அலங்காரம், துவாரகை கண்ணன் அலங்காரம், ராமநவமிக்கு ராமன் அலங்காரம், அப்புறம் வந்து வருஷப்பரப்பு அன்னைக்கு குருவாயூரப்பன் அலங்காரம், கோகுலாஷ்டமிக்கு வேணுகோபாலன் அலங்காரம், வெண்ணக்காப்பு, சந்தனக்காப்பு, அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயார் போல் அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கோயிலை வந்து கட்டாயமாக எல்லாரும் போய் விசிட் பண்ணணும். இந்த கோயிலை உருவாக்குன அந்த ஞானானந்த சுவாமிகளோட அவரோட இது வந்து கோயில் வந்து எதிர்ப்புறமே இருக்குது. இதை வந்து நீங்கள் கட்டாயமாக போய் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு பிடிக்கும்.